ரீசெண்ட் டேஸ்ல இந்தியாவை விட்டு இந்தியன் மில்லியனர்ஸ் நிறைய பேர் மைக்ரேட் ஆகி எனக்கு இந்தியாவே வேணாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டாங்க. இஃப் திஸ் கண்ட்ரி இஸ் நாட் ஃபார் மை ஃபியூச்சர் growth தென் திஸ் இஸ் நாட் மை கண்ட்ரி. இந்த கண்ட்ரியில எனக்கு வந்து ஒரு ஃபியூச்சர் growth இல்ல அப்படின்னா இது வந்து என்னோட கண்ட்ரியே இல்ல, நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினோட போயிட்டாங்க. அண்ட் இன்னும் இந்த இயர் எண்டுக்குள்ள டிசம்பர் 2025க்குள்ள இன்னும் 4300 மில்லியனர்ஸ் எல்லாருமே இந்தியாவை விட்டு வெளியே போறாங்க அப்படின்னு ஒரு ரிசர்ச்சோட முடிவுல சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மைக்ரேஷன் இந்தியாவில மட்டும் தான் நடக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இல்ல. மத்த கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய வெல் டெவலப்டு அண்ட் வெல் நோன் கண்ட்ரீஸா இருக்கக்கூடிய மில்லியனர்ஸும் அவங்க நாடுகளை விட்டு வெவ்வேறு நாடுகளுக்கு மைக்ரேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. இந்தியா வந்து ஒரு வெல் டெவலப்பிங் கண்ட்ரியா தானே போய்கிட்டு இருக்கு. அட் தி எண்ட் ஆஃப் 2026க்குள்ள ஒரு வெல் டெவலப்டு கண்ட்ரியா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2025 பட்ஜெட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிளான்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்காக 12 lakhs per annumக்கு வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு வேற சொல்லியிருக்காங்க. HNWI ஹை நெட் ஒர்த் இண்டிவிஜுவல், ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அவரோட நெட்ஒர்த் வந்து பார்த்தோம் அப்படின்னா மில்லியன்ஸ்லயோ இல்ல பில்லியன்ஸ்லயோ இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அந்த பர்சன்ஸ் எல்லாரும் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரி வந்து இந்தியா. இந்தியா வந்து இதுல வந்து 5th பிளேஸ்ல இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது ஏன் இவங்க எல்லாருமே இந்தியாவை விட்டு வெளியில போறாங்க? மத்த கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்களும் ஏன் அவங்க கண்ட்ரீஸை விட்டு வேற வேற கண்ட்ரீஸ்க்கு போறாங்க? இந்த கண்ட்ரீஸ் விட்டு போறவங்க எந்த கண்ட்ரிக்கு போறாங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இது உங்கள் 30 Bits சேனல். நான் உங்க அவினாஷ் அப்ரஹாம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் டாக்ஸ் தான். நம்ம இந்தியாவில் தொட்டதுக்கு எல்லாமே டாக்ஸ் தான். நம்ம மிடில் கிளாஸ் பீப்புள் நம்ம வந்து ஒரு சாதாரணமா டாக்ஸ் எவ்வளவு பே பண்ணுவோம்? ஒரு 5 to 10% பே பண்ணுமா? அது கூட நம்மளோட சேலரியை பொறுத்து இட் மே வேரி. அப்படியே மில்லியனர் சைட்ல போனோம் அப்படின்னா தே earn in millions. ஸோ அவங்களோட டாக்ஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். கம்பேர் வித் அஸ் நம்மளை விட ஒரு 10 to 25% they'll pay extra. நம்ம சம்பாதிக்கிற காசை சும்மா யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போறாங்க, அதுவும் 25% எடுத்து போறாங்கன்னா யாருக்கா இருந்தாலும் கோவம் வரும் தானே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப்ல குகேஷ் வின் பண்ணாரு இல்லையா, அவருக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு 5 crores பிரைஸ் அமௌண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. டாக்ஸ் ரேஞ்ச் எல்லாம் போக ஒரு 3 to 3.5 crores தான் அவர் கைக்கு வரும் அப்படின்ட்டு சோசியல் மீடியாலாம் நம்ம நிறைய பார்த்தோம். நிர்மலா சீதாராமன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, குகேஷ் வந்து ஏர்ன் பண்ணல, அவர் வந்து சம்பாதிச்சு இது பண்ணல, இது வந்து ஒரு பிரைஸ் அமௌண்ட் தான் அப்படின்றதுனால அந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஏர்னிங்ஸா போயிருந்துச்சு அப்படின்னா 1.5 crores இவங்க கண்டிப்பா டாக்ஸ் கட்டி ஒரு 3.5 crores 3 crores தான் இவங்க கைக்கே வந்திருக்கும். குகேஷ் கைக்கு 5 crores 3.5 crores தான் நம்ம கைக்கே வரும் அப்படின்னா அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வலிக்கும்? ஒரு க்ரோஸ் கணக்குல நம்ம டாக்ஸ் பே பண்றோம் அப்படின்னும் போது அது நிறைய பேருமே ஒரு யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அதான் இந்த ஒரு டாக்ஸ் ப்ராப்ளம்னால நிறைய மில்லியனர்ஸ் இந்தியாவை விட்டு வெளியில போறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் லைஃப் ஸ்டைல். ரீசெண்டா வந்து இந்த லக்கி பாஸ்கர் மூவில கூட பார்த்திருப்போம். துல்கர் சல்மான் வந்து அவரோட லைஃப் ஸ்டைல் வந்து பில்லியனார் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அவர் போய் அந்த பாவ் பாஜி கடையில எல்லாம் சாப்பிடும் போது எப்படி இருந்துச்சு, அண்ட் அதுக்கப்புறம் அவர் மில்லியனார் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பையன் வந்து ஒரு ஹோட்டல் கூட்டு போய் சாப்பிடும் போது அந்த பையன் எனக்கு இது வேணாம், எனக்கு வந்து பாவ் பாஜி தான் வேணும் அப்படின்னும் போது நம்ம அவங்களா சாப்பிடக்கூடாது, இங்கதான் சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதையும் ஒரு ரீசனா சொல்றாங்க. மில்லியனர்ஸோட மைண்ட் செட், அவங்க மில்லியன்ஸ் கணக்குல சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு மில்லியனர் பீப்புள் சரௌண்டிங்ஸ்ல தான் இருப்பாங்க. ஸோ என்னை பார்த்தா வந்து நான் ஒரு மில்லியனர்னு தெரியணும், என்னோட லைஃப் ஸ்டைல் என்னோட லுக் எல்லாமே வந்து நான் ஒரு மில்லியனர்னு எல்லாருக்குமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை யோசிப்பாங்க. இதனால நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு நிறைய பேர் மைக்ரேட் ஆயிடுறாங்க. தேர்ட் ரீசன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் கிரைம் ரேட் கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலுமே அப்பப்போ இந்த கொள்ளை இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். ரீசெண்ட் டேஸ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா சைஃப் அலி கான் இருக்காருல்ல, அவரோட வீட்டுக்குள்ள போய் வந்து கத்தியால அவரை அட்டாக் பண்ணி அவரோட வீட்டுல கொள்ளை அடிச்சுட்டு போனாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஒரு ஃபேமஸான ஆக்டர், அவரோட வீட்டுல ஒரு செக்யூரிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த செக்யூரிட்டியை ப்ரீச் பண்ணி உள்ள போயிட்டு அவரை அட்டாக் பண்ணி கொள்ளை அடிச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னா ஸோ நிறைய மில்லியனர்ஸ் அதையும் யோசிப்பாங்க இல்லையா. அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன், பொல்யூஷன் இந்த மாதிரி வந்து இந்தியாவில நிறைய இருக்கு. இப்போ ஆப்வியஸ்லி சொல்லலாம், இந்தியா வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. அண்ட் பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் லிஸ்ட்ல வந்து இந்தியா 3rd பிளேஸ்ல இருக்கு. ஸோ இதுவுமே ஒரு மேஜர் ரீசனா சொல்றாங்க. அண்ட் இன்னமும் நம்ம இந்தியாவில வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹெல்த் கேருக்கு, மெடிசன்ஸ்க்கு இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன டாக்ஸஸ்லாம் இருக்கு. ஸோ இதையும் ஒரு ரீசனா தான் சொல்றாங்க மில்லியனர்ஸ். அண்ட் ஃபைனலா எஜுகேஷன் சிஸ்டம். தே ஃபீல் எஜுகேஷன் சிஸ்டம் இன் அதர் கண்ட்ரிஸ் இஸ் பெட்டர் தென் ஹியர். இதை வந்து நம்ம அக்செப்டும் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ மில்லியனர்ஸோட பசங்கள்லாம் இல்லை, சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் பசங்களே நிறைய பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்ராடுக்கு படிக்க போயிடுறாங்க. ஸோ அங்கேயே படிச்சு அங்கேயே செட்டில்டும் ஆயிடுறாங்க, அங்கேயே பிஆர்லாம் வாங்கிட்டு மொத்தமா அவங்களோட லைஃப் அங்கேயே ரன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா 2024 மட்டும் கிட்டத்தட்ட 1,30,839 ஸ்டூடெண்ட் விசா அப்ரூவ் ஆகியிருக்கு. அதாவது 1,30,839 ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியாவை விட்டு வேற ஒரு கண்ட்ரீஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவை விட்டு போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் அங்கே போனவங்களுமே சரி, இங்க இருக்கவங்களுமே சரி, நிறைய அனுபவத்துல சொல்றது என்னன்னா,
இந்தியாவை விட்டு நீங்க சீக்கிரம் போயிருங்க, அப்பதான் உங்களோட ஃபியூச்சர் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதையும் நிறைய பேர் சொல்றாங்க. இங்க இருந்து போறாங்க, ஆனா எங்க போறாங்க? அவங்க போற இடத்த வந்து ஒரு பிரீமியர் டெஸ்டினேஷன் சொல்றாங்க. அந்த ஒரு பிரீமியர் டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். அதாவது இங்க இருந்து மைக்ரேட் ஆகக்கூடிய 60% ஆஃப் த பீப்புள் யுஏஇக்கு தான் போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன் எல்லாரும் யுஏஇக்கு போறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா யுஏஇ இஸ் அ டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி. 2024ல இந்தியா மட்டும் இல்லாம வெவ்வேறு கண்ட்ரீஸ்ல இருந்து யுஏஇக்கு வந்த பிசினஸ் மைக்ரன்ஸோட எண்ணிக்கை மட்டும் 6700 பீப்புள். ஏன் இவ்வளோ பேர் போறாங்க? என்ன அப்படி ஒரு டாக்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். நம்ம இந்தியாவோட டாக்ஸுக்கும் யுஏஇல இருக்கக்கூடிய டாக்ஸுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் வந்து 31%, ஆனால் யுஏஇல 0%. இந்தியாவில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் 3.7%, யுஏஇல சேம் 0%. அண்ட் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இந்தியாவில் 12.5%, சேம் யுஏஇல 0% தான். அண்ட் இந்தியாவில் சர்வீஸ் டேக்ஸ் 18%, அண்ட் யுஏஇல வெறும் 5% வேட் மட்டும்தான். யுஏஇக்கு டாக்ஸ் ஃப்ரீக்காக மட்டும்தான் போறாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னொரு ஒரு மேஜர் ரீசன் ஒன்று இருக்கு. கோல்டன் விசாவை பத்தி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது லாங் டேர்ம் ரெசிடென்சி இல்லை ஒரு சிட்டிசன்ஷிப்பாக இருக்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்டராகவோ இல்லை ஆண்டர்பிரனராகவோ இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த விசா கிடைக்கும். அதுவும் வந்து இந்த கோல்டன் விசா வந்து எல்லாருக்குமே எல்லாம் கிடைச்சிடாது. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். இப்போ கோல்டன் விசா உங்களுக்கு வேணும் அப்படின்னா அங்கே வந்து ஒரு 2 மில்லியன் திரஹம்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். நம்ம ஊர் காசுக்கு படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4.75 crores-க்கு டு 6.5 crores-க்கு நீங்க ஒரு பிசினஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோல்டன் விசான்றது கிடைக்கும். இன்ட்ரோல சொன்னோம் இல்லையா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மில்லியனர்ஸ் மட்டும் தான் இந்தியா விட்டு போறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல, நிறைய மேஜர் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் போறாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மேஜர் கண்ட்ரீஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனா, யூகே அதாவது யுனைடெட் கிங்டம், சவுத் கொரியா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, தைவான். இந்த கண்ட்ரீஸ்ல இருக்க மில்லியனர்ஸும் அவங்க கண்ட்ரிஸை விட்டு வேற வேற கண்ட்ரீஸ்க்கு மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2024ல குளோபலி மைக்ரேட் ஆன பிசினஸ் பீப்புள்ஸோட எண்ணிக்கை மட்டும் 1,20,000. அண்ட் இந்த இயர் எண்ட்ல 2025 டிசம்பர் எண்டுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இன்னும் அதிகமாகும். ஒரு 8,000 பீப்புளுக்கு மேல இன்க்ரீஸ் ஆவாங்க. அதாவது 1,28,000 பீப்புளுக்கு மேல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ரூ அமாயில்ஸ் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சர், அதாவது நியூ வேர்ல்டு வெல்த் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் சென்டரோட ஹெட் ஆஃப் த ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க இருந்து மைக்ரேட் ஆகக்கூடிய பிசினஸ் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்களே, அவங்க எந்த இடத்துக்கு போறாங்களோ அங்க போயிட்டு அவங்களோட அசெட்ல இருக்கக்கூடிய ஒரு 20% எடுத்து ஒரு நியூ ஆண்டர்பிரனரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள்ஸ் எல்லாருக்குமே வேலையை கொடுத்து ஒவ்வொரு 1 இயர்க்குள்ளேயே ஒரு 60% ப்ராஃபிட் எடுத்துடுறாங்க. அதாவது அப்போ சென்டி மில்லியனரா போகக்கூடிய அவங்க 1 இயர்லயே பில்லியனரா மாறிடுறாங்க அப்படின்றத சொல்றாரு. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் ஒய் இந்தியன் மில்லியனர்ஸ் ஆர் லீவிங் இந்தியா அப்படின்ட்டு. இந்தியாவும் இல்லாம நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்தும் நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஸான ஒரு ரீசன்ஸ் இருக்கு. இப்போ கனடாலாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு டைம்ல வந்து அங்கேயும் கொஞ்சம் டேக்ஸ்லாம் அதிகமா இருந்துச்சு, அண்டு வீடுகள் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. யூகே அந்த மாதிரி இடத்துலையும் நிறைய விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு மில்லியனர்ஸ்க்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ நிறைய பேர் மைக்ரேட் ஆகிட்டு தான் இருந்தாங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நிறைய கண்ட்ரீஸ்லையும் நடக்குது, இந்தியாவில் கொஞ்சம் ஓவராக நடக்குது அப்படிங்கிறது தான் ரிசர்ச்சோட முடிவு. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.